காரியம் இந்த வார்த்தையை ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதோ ஒரு நபர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேதனை நான் நீக்குவேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால கவலைப்படாதீர்கள். சகோதரியா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, கலங்காதீங்க. எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறாங்களே, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி மனவேதனைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். அதில் வருத்தப்பட்டு கலங்காதீங்க. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த புதிய வருடத்தில் நீங்கள் புதிய புதிய தீர்மானங்கள் எடுங்க. இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற பாவத்துக்கு விலகக்கூடிய தீர்மானங்களை எடுத்து கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழுங்கள். இந்த புதிய வருடம் ஒரு ஆசீர்வாதமா அனைவருக்கும் அமையத்தக்கதாய் நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா நீர்